குழந்தைகளே, இன்று ஒரு அழகான பாட்டி கதை சொல்கிறேன். அன்னமும் ஆந்தையும் என்ற கதை. கேக்குறீர்களா? ஆம் பாட்டி, சொல்லுங்கள். மிக நல்லது. கேளுங்கள் இந்த அழகான கதையை. ஆமாம் பாட்டி, சொல்லுங்கள். நல்ல கதையா இருக்கணும். சரி, கண்களை மூடி கற்பனை செய்யுங்கள். முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய ஏரியில் அழகான அன்னப்பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஓஹோ, இன்றும் என் ஏரி அழகாக இருக்கிறது. என் இதயம் முழுவதும் அன்பு நிறைந்திருக்கிறது. நான் எப்போதும் மென்மையாகவும் நல்ல எண்ணத்தோடும் வாழ்வேன். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். ஹலோ அண்ணம், நான் ஆந்தை. உன் அன்பான மனதை பார்த்தேன். உன்னோட நட்பு கொள்ளலாமா? ஹலோ ஆந்தை, நன்றி. நானும் நட்பு கொள்ள விரும்புகிறேன். நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம். ஆம், நிச்சயம் பார்க்கலாம். நிச்சயமாக ஆந்தையே, தோட்டத்தை பார்க்காமல் நண்பர்களாகலாம். வரவேற்கிறேன். நன்றி அண்ணம், நானும் உங்களை நண்பராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் பகலில் தூங்குவேன், இரவில் சுறுசுறுப்பு. நீ எப்படி? நான் பகலில் மகிழ்ச்சியாக இருப்பேன். நமக்குள் வித்தியாசம் இருந்தாலும் நட்பு இருக்கும். உன் அன்பு என்னை கவர்கிறது. நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம். ஆமாம், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். சில நாட்கள் கழித்து என் காட்டு வீட்டுக்கு வருகிறாயா? நிச்சயம், உன் வீட்டை பார்க்க ஆவலாக இருக்கிறது. நட்பு என்பது தூரத்தை தாண்டி வரும். நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் நண்பா. காட்டு வழி அழகாக இருக்கிறது. என் நண்பனை சந்திக்க போகிறேன். ஆந்தையே, நான் வந்துவிட்டேன். உன் வீடு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. வரவேற்கிறேன் அண்ணம். என் நண்பன் வந்ததால் மிகவும் சந்தோஷம். நன்றி நண்பா, நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வா, இந்த கலையில் உட்காரலாம். நல்ல யோசனை, சேர்ந்து நேரம் கழிப்போம். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும், ஆனால் நீ வந்ததால் எல்லாம் ஒளிர்கிறது. நட்புக்காக எல்லாம் அழகாக தெரிகிறது. வெயில் ரொம்ப அழிக்கிறது. இந்த ஆலமரத்தடியில் ஓய்வெடுக்கலாம். களைப்பாக இருக்கிறது. கொஞ்சம் தூங்கினால் நல்லது. ஓ, வேடன் தூங்குகிறார். சூரிய ஒளி அவருக்கு தொந்தரவு. என் சிறகுகளை விரித்து நிழல் தருகிறேன். அவர் நிம்மதியாக தூங்கட்டும். நல்லவர்களுக்கு உதவுவது என் இயல்பு. இது என் கருணை. ஐயோ, யார் என்ன தூங்க விடாமல் கத்தினது? இந்த காட்டுல யாரோ இருக்காங்க. நான் பார்க்கணும். அந்த வெள்ளை பறவைதான் என்னை தொந்தரவு செய்தது. நான் உன்னை தொந்தரவு செய்யவில்லை. போய் சொல்லாதே. நீதான். நான் வெறும் பறவை. என்னை விடு. இல்லை, நீதான். இதோ பார், உனக்கு தண்டனை. இதோ பார், உனக்கு தண்டனை. அண்ணம், என் அலறலால் உன் உயிர் போனது என் தவறு. அப்போது அன்னம் அங்கேயே உயிர் துறந்தது. குழந்தைகளே, ஐயோ பாட்டி, அன்னமே செத்தது. ஏனென்றால் அது தவறான நண்பருடன் பழகியது. அப்பா, அது மிகவும் மோசம். ஆம் குழந்தை, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடு. குழந்தைகளே, கதையின் நீதி இதுதான். தீயவர்களுடனோ நம்முடைய இயல்புக்கு மாறானவர்களுடனோ நட்பு கொள்ளக்கூடாது. அவர்கள் செய்யும் தவறுக்கு நாமும் தண்டனை பெற நேரிடும். எப்போதும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நல்ல எண்ணத்தோடு வாழுங்கள். சரியா குழந்தைகளே? சரி பாட்டி. தீய நட்பு ஆபத்தை தரும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.